ஒருத்தர் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருந்தாராம். அவர் வழக்கமா ஒரு ஃபார்மர் கிட்ட போய், ஒரு விவசாயி அவர்கிட்ட போய் பால் வாங்குறது வழக்கமா. தினமுமே அவர் கடைக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு வேண்டிய பால் எல்லாம் அந்த விவசாயி கிட்ட தான் வாங்கியிருந்திருக்காரு. அந்த விவசாயி ஒரு கிராமத்துல இருந்திருக்கிறார். ஒரு நாள் இந்த ஸ்வீட் கடைக்காரருக்கு பால் கொஞ்சம் குறையுதோ, இவர்கிட்ட வாங்குற பால் குறையுதோ அப்படின்னு தோணியிருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துருக்காரு. அளந்து பார்த்த உடனே இந்த பால் குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக இந்த வில்லேஜுக்கு போயிட்டார். இந்த வில்லேஜுக்கு போய் அங்கே இருக்க பஞ்சாயத்து ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் கிராமத்தில் இருக்கிறவன் என்னை ஏமாத்திட்டான், இந்த மாதிரி பாலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பண்ண உடனே இந்த விவசாயியை எல்லாம் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. விவசாயியும் வந்தாராம். நான் எந்த தப்பும் செய்யலை ஐயா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி சொன்னாராம். சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தேகமா, என்ன இது அப்படின்னுட்டு. ஆனால் அந்த விவசாயி சொன்னாராம், ஐயா நான் தராசுக்கல் ஒரு நாள் காணாம போச்சு, அதனால இவங்க கடையில வாங்கின ஸ்வீட்டை வச்சு தான் நான் அளந்து கொடுத்தேன், அதோட வெயிட்டும் இந்த பாலோட வெயிட்டும் ஒன்னாக்கி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த ஸ்வீட் கடைக்காரருக்கு ரொம்ப அசிங்கமா போச்சான். ஐயோ, நம்ம மேலதான் தப்ப வச்சுட்டு அவர் மேல பழி சொல்லியிருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல ஐயா என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாராம். எங்கிருந்து எப்படி வருது பாருங்க. அதுதான் நேர்மையா இருந்தா என்னைக்கும் நேர்மையா ஜெயிக்கலாம். தேங்க்யூ.